தமிழ்நாட்டில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அவையிலிருந்து வெளியேறினார். இப்படி பரபரப்பாக ஆரம்பிக்கப்பட்ட சட்டப்பேரவை தொடரில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் யார் அந்த சார் என்ற பேட்ஜை அணிந்து வந்ததுடன் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கமிட்டு சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டதால் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகையில், தமிழ்நாடு சட்டப்பேரவையை ஆளுநர் புறக்கணித்து செல்லவில்லை, திட்டமிட்டே வெளியேற வைத்துள்ளனர். 3 ஆண்டுகளாக ஒரே நடைமுறையைத்தான் சட்டப்பேரவை கடைபிடித்து வருகிறது. பழைய சட்டப்பேரவை உரை ஆளுநர் உரையாக இல்லாமல் சபாநாயகர் உரையாக மாறிவிட்டது. பேசியதே பேசுகிறது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், வரலாற்றிலேயே திமுக ஆட்சியில்தான் ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசிக்கிறார் என்றார். கஞ்சா போதையால் தமிழகத்தில் பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த கஞ்சா போதையால் தான் பெண்கள், வயதான பாட்டிகள் கூட பாலியல் வன்கொடுமைகள் செய்யப்படுகிறார்கள். இந்த ஆட்சியில்தான் பாலியல் வன்கொடுமை அதிகம் நடக்கிறது. இது ஒரு கேவலமான செயல் என்றும் தெரிவித்தார். ஆளுநர் புறக்கணிச்சு போல திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையை தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வருது. ஆளெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா. அதே நடைமுறை தான் இருக்குது. அதுல மாறுபட்டது எதுவும் இல்லையே. அதுவும் காற்று அடித்த பலூன் போல உள்ளது. இந்த உரையில் திமுக சுய விளம்பரம் தேடிக்கொண்டதை தவிர வேறு எதுவும் இல்லை. தாங்கள் வேண்டுமென்றே அரசு கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று பதாகைகளை தூக்கி கொண்டு போராடவில்லை. இனிமேலும் இந்த அரசு தூங்கிவிடக்கூடாது என்பதற்காக தான் போராட்டம் நடத்துகிறோம். பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்று கேட்டால் ஏன் அரசு பதற்றப்படுகிறது? யார் அந்த சார் என்று கேட்டால் மாற்றி மாற்றி அமைச்சர்கள் அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சம்பவத்தில் யாரெல்லாம் குற்றவாளி அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.